டெய்லியும் வேலைக்கு நடந்து போய் கொஞ்சம் தூரம் நடந்து போய் பஸ் ஏறுறவங்களுக்கு, அப்புறம் நடந்தே போறவங்களுக்கு, சைக்கிள்ல போறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் மட்டும் தான் தெரியும். தெருநாய் எத்தன அழிச்சாட்டியம் பண்ணுது, தெருவுல எத்தன நாய் சுத்துது அப்படின்னு. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஒரு நாய் வந்து 10 குட்டி, 12 குட்டிலாம் போடும். ஒரு குட்டிய கூட எங்கேயுமே யாருக்கும் குடுக்கறது கிடையாது. அப்படியே விட்டுருவாங்க. அவங்களும் பெருசா பராமரிக்க மாட்டாங்க. அந்த நாய்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா, தெரு நாயா மாறுது. அதாவது தெருவுல விட்டுருவாங்க. அவங்க வீட்லயும் வச்சு பராமரிக்க மாட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? தெரு நாய் வந்து அதிகமாயிரும். தெருவுல நாய்கள் அதிகமாகி, அதுக்கு ஃபுட்டும் இருக்காது. ப்ராப்பர் ஃபுட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா, ரொம்ப இளைச்சிருக்கும். அது வந்து எதையாவது திங்கலாம்ங்கிற மாரி இருக்கும். நீங்க கையில ஏதாவது கொண்டு வந்து அத புடுங்குறது, சும்மாவே உழைக்கிறது. ஏன்னா நாய் 5 அறிவு ஜீவன். அதுக்கு அவ்வளவுதான் அறிவு. ஏன்னா இங்க 6 அறிவு ஜீவனே முட்டாள்தனமா இங்க என்ன நடக்குதுன்னு புரியாம பேசிட்டு இருக்கும்போது அதுக்கு தெரியாது. அப்ப அந்த மாரியான நாய்களை எல்லாம் கொண்டு போய் காப்பகத்துல வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. ஆனா அதுக்கு அகைன்ஸ்டா இந்த டாக் லவர்ஸ் எல்லாம் ரொம்ப பேர் பொங்குனாங்க. அத வந்து மேல்முறையீடும் செஞ்சாங்க. அதுல இன்னைக்கு வந்திருக்கிற தீர்ப்பு என்னன்னா